சேகர் பாபுவும் செந்தில் பாலாஜியும் ராஜினாமா. அடுத்தடுத்து காலியாகும் சட்டசபை. திமுகவில் வெடித்த உள்கட்சி மோதல். திமுகவுடைய 2 முக்கிய தூண்களா பார்க்கப்படுற சேகர் பாபுவும் செந்தில் பாலாஜியும் திமுகவை விட்டு விலக போறாங்க அப்படின்ற செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுக்குள்ள நமக்கு பவர் போயிடுச்சு, மதிப்பு மரியாதையும் இல்லை அப்படின்னு இவங்க 2 பேரும் செம அப்செட்ல இருக்காங்களாம். ஸோ அதனால இங்க இருந்து அசிங்கப்படுறதை விட வேற கட்சிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணியிருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. இதுல சேகர் பாபுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸே நம்ம தாவேகா தான். அங்க போய் சேர்ந்து திரும்பி நம்ம கெத்த காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் விஜய் இப்போதைக்கு இந்த மாதிரி சீனியர் லீடர்ஸையும் சர்ச்சையான முகங்களையும் பார்ட்டிக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் தாவேகா நோ என்ட்ரி போர்டு மாட்டினதுனால சேகர் பாபு இப்போ தன்னுடைய ரூட்டை பிஜேபி பக்கம் திருப்பியிருக்காரு. இப்போது நயினார் நாகேந்திரன் மூலமாக டெல்லி லெவலில் பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. சேகர் பாபுக்கு இருக்கிற ஆன்மீக செல்வாக்கை வச்சு சென்னைக்குள்ள தாமரையை மலர வைக்க பிஜேபியும் ரெடியாக தான் இருக்கு. இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலத்துடைய பவர்ஃபுல் லீடரான செந்தில் பாலாஜியும் இதே முடிவில் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் பிஜேபியில் ஐக்கியமானா கொங்குலையும் சரி சென்னையிலையும் சரி திராவிட பார்ட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழும். ஏற்கனவே வாங்கின அடியில் எழுந்திரிக்க முடியாமல் இருந்தாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சா செத்தே போனாலும் போயிடும் திமுக. ஒருவேளை இவங்க 2 பேரும் பிஜேபிக்கு போனால் கண்டிப்பாக தங்களுடைய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணி ஆகணும். அப்போ இன்னும் 2 விக்கெட் காலி. தமிழ்நாட்டில் ஏற்கனவே காலியான தொகுதிகள் கூட இந்த 2 தொகுதியும் சேர்த்து ஸோ கன்ஃபார்மாக இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏற்கனவே ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சுட்டு இருக்கிற திமுகவுக்கு இவங்க 2 பேருடைய ராஜினாமா ஒரு பேரிடியாக தான் இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. சுருக்கமா சொன்னா மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு இந்த 2 பெரிய தலைகளும் எடுக்கிற முடிவு தமிழ்நாட்டில் ஒரு புது பொலிட்டிக்கல் மேஜிக்கை உருவாக்க போகுது. திமுக தங்களுடைய விக்கெட்டை காப்பாத்திக்குதா இல்ல பிஜேபி இந்த 2 பேரையும் வச்சு மாஸ் காட்டுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல முக்கியமான கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுங்க 2த்துக்கும் இதே தான் வேலை. ஆளுங்கட்சியா யார் இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஊழலை கண்டினியூ பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த முறையும் தாவேகா பக்கம் போயிடலான்னு 2ம் பிளான் பண்ணிருக்கு. ஆனா விஜய் ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிட்டதால வேற வழியே இல்லாம பிஜேபி பக்கம் போயிருக்காங்க. ஏன்னா அங்க போனாதான் ஜெயிலுக்கு போறதுல இருந்தாவது அட்லீஸ்ட் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ 2 பேரும் ஜெயிலுக்கு போகாம இருப்பாங்களா இல்லையா அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.